இப்போ காலையில் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ போய் அந்த பெற்றோர்களை மிரட்டியிருக்காரு. இது மாதிரி தளபதி ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுது, நீங்கள் இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா அப்பாவை போய் மிரட்டிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரியான செயல்கள் எப்படி? இதுவும் ஏற்கனவே நடந்தது தானே, திமுகவில் இருந்துச்சு, நீங்கள் அதே தான் இப்போயும் கண்டினியூ பண்ணுறீங்கன்ற மாதிரி. எனக்கு தெரியல, நான் அந்த விஷயத்தை நான் இன்னும் கேள்விப்படல. அப்படி நடந்திருக்குமே ஆனால் அது தவறு தான். ரெண்டாவது, இப்போ என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இப்பயும் நடக்குது. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் ஏதோ தாவேக்காவால தான் அது நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை டீல் பண்ணதை விட நீங்க கரெக்டா டீல் பண்ணுவது. சோ இப்ப நீங்க புது கவர்மெண்ட், இப்பதான் நீங்க பவருக்கே வந்திருக்கீங்க, நீங்க இப்ப இவ்வளவுதான் பண்ண முடியும். இப்ப பிரச்சனைகள் வருதுன்னா உங்களால பிரச்சனைகள் வரல, ஆனா வர பிரச்சனைகளை நீங்க கரெக்டா டீல் பண்ணணும். ஏன்னா அது உங்க கையில தான் இருக்கு. இந்த இஷ்யூஸை நீங்க கரெக்டா டீல் பண்ணணும். அது சரியா பண்றீங்களான்னா இல்ல, முதல்ல நீங்க அதுக்கு அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறீங்கல்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதே அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல வேற நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு ட்ரக் கல்ச்சர் இருக்கு. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா பான் அடிக்ஷன் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிற விஷயங்கள் நிறைய, இந்த மோசமான கண்டென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு சைட்ல அது, இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா ட்ரக்ஸ், கஞ்சா, அதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஈஸியா அக்சஸ் பண்றாங்க. சின்ன பசங்களுக்கே ஸ்கூல்ல எல்லாம் கிடைக்குதுன்றாங்க. இப்ப இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? தவறுகள் பண்றதுக்கான தைரியமும் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அப்ப ஒண்ணு, நீங்க ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். ரெண்டாவது, ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அக்சஸை கம்மி பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான சூழல் கொண்டு வரலாம். அதை நீங்க பண்ணணும். ஆனா அதெல்லாம் செய்யணும்னா அது அது அதுக்கு கஷ்டமான வேலை. சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். நீங்கள் டஃப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த சக்தியெலாம் தாவேக்காவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வர பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் தாவேக்காவால் வருதுங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல தாவேக்காரங்க இன்வால்வ்டு. ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம், 2 தாவேக்கா நிர்வாகிகள் ஒரு பெண்ணை வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டலில் வச்சு அவங்களுக்கு ஏதோ மயக்க மருந்து ஏதோ கொடுத்து அவங்கள அபியூஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பெண் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எம்எல்ஏவையும் அவங்க உள்ள கொண்டு வராங்க, அவரு பிரஷர் பண்ணார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அது போக வேற சில தாவேக்கா நிர்வாகிகளும் நிறைய பிரச்சனைகள்ல பார்த்தோம்னா இன்வால்வ் ஆகிறத பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டா சேலம்ல 50க்கும் மேற்பட்ட வீடியோஸை ஒருத்தர் எடுத்து வச்சு ஒரு பெண்கள் எல்லாம் மிரட்டி இருக்காரு. அவரு தாவேக்காவை சேர்ந்தவர்னு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அப்கோர்ஸ் தாவேக்காரங்க அதை நிராகரிச்சிருக்காங்க, பட் அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்ப சிபிஐ கூட பார்த்தோம்னா சிபிசிஐடி விசாரணை வேணும்னு கேட்கறாங்க. அவர் எந்த கட்சி அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும், வேற மற்ற ஆட்கள் இன்வால்வ்டா, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்ன்றது அவங்க கூட இருக்கக்கூடிய சிபிஐயுமே சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கறது வேற, பிரச்சனையே நிறைய நேரங்கள் உங்களாலதான். அப்புறம் நீங்க எங்க சொல்யூஷன் கொடுக்கறது? உங்க கட்சியவே உங்களால சரியா வைக்க முடியலையே. உங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரியான தவறுகள் பண்ணும்போது அதையே சரி பண்ண முடியலையே, இப்ப நீங்க எப்படி சொல்யூஷன் கொடுப்பீங்க?